மீன் ஸ்மெல்லே வராத மாதிரி நான் இன்னைக்கு செய்ய போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரம்யா ஃபன் ஃபுட். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்பைசியான ரெசிபி தான் செய்ய போகிறோம், ஃபிஷ். ஸோ ஃபிஷ் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நான் ஒரு டாஸ்க் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷை அவங்கள சாப்பிட வைக்க போகிறேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மாதிரி சில விஷயங்கள் போட்டு மீன் ஸ்மெல்லே வராத மாதிரி நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். ஸோ உங்கள் வீட்லேயும் மீன் சாப்பிடாத யாராக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் மீன் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 1 கிலோ இந்த மீன். ஸோ நல்லா கழுவி வச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த மாதிரி மீன்ல தான் நம்ம செய்ய போறோம். வஞ்சர மீன் அந்த மாதிரிலாம் இருக்கு, பட் ரொம்ப ரேட்டா இருக்கு. நம்ம இதுல செஞ்சு சாப்பிட்டு கொடுத்து பார்ப்போம் சாப்பிட்றாங்களான்னு. அப்புறம் நம்ம அந்த மாதிரி மீனுக்குலாம் இறங்கலாம். மீன் மசாலா ரெடி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, சோள பவுடர் 1/2 ஸ்பூன், தேவைப்பட்டா காரம் கூட அதிகமாக போட்டுக்கலாம், வீட்டு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், புளிக்கரைசல் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மீனை அதில் போட வேண்டியதுதான். வாங்க இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா நீங்கள் ஒரே ஒரு முட்டை கூட இதில் ஆட் பண்ணலாம். நான் முட்டை இல்லை, அதனால் ஆட் பண்ணல. மீனில் நல்லா மசாலா போட்டு நல்லா ஊற வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஊறினா போதும். அப்படி டைம் இல்லை அப்படின்னா 1/2 அன் ஹவர் ஊறி வச்சுக்கோங்க. ஸோ மீனை இஞ்சி பூண்டு விழுது ஏன் போடுறோம் அப்படின்னா, அதோட ஸ்மெல் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் அட்லீஸ்ட் 2 ஸ்பூன் அப்படின்னா கூட போட்டுக்கலாம். நான் லைட்டாக தான் ஃப்ளேவர் கம்மி பண்ண போகிறேன். ரொம்ப மீனோட ஃப்ளேவர் கம்மி பண்ணிட்டா மீன் சாப்பிட்ற மாதிரி இருக்காது இல்லையா, அதனால் அப்படி போட்டிருக்கேன். ஸோ வாங்க இது 1 ஹவர் நல்லா ஊறட்டும். One eternity later. மீன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வறுத்தெடுத்துலாம் வாங்க. இந்த மாதிரி நான் குட்டி கடாயில் இன்னைக்கு நான் செய்ய போகிறேன். ஸோ வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் எண்ணெயும் நிறைய ஊற்ற வேண்டாம் இல்லையா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை இப்போ ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மள இருக்கு, கண்டிப்பாக போய் பாருங்கள். பாய்.